அமைச்சர் பொன்முடியின் வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதி வழங்கிய தீர்ப்பை மீண்டும் மாற்றப்போவதாக தற்பொழுது தகவல் கிடைச்சிருக்க மக்களே. அமைச்சர் பொன்முடி அவர்கள் பொய்யான முறையில் 5 வழக்கறிஞர்களை நீதிமன்றத்தில் களமிறக்கி நீதிபதியை மிரட்டியதாகவும் அதனைத் தொடர்ந்து அதனால தான் நீதிபதி அவர்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கியதாக தற்பொழுது தகவல் கிடைச்சிருக்கு. அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் என்ன நடந்திருக்கு அப்படின்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் முழுவதுமாக நம்ம பார்க்கலாம். உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் தற்பொழுது இப்போ இலாகா இல்லாத அமைச்சராக இருந்து வரும் நிலையில் திமுக தான் இருக்காரு. பட் இருந்தாலுமே அவருக்கு இன்னும் அந்த பதவியை கொடுக்காம இருக்காங்க. இந்த வழக்கு எப்போ அவருக்கு முடிவுக்கு வருகிறதோ அப்பதான் அமைச்சர் பொன்முடி அவர்கள் முழுவதுமாக இந்த பதவியில் இருப்பார் அப்படின்ற மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாரு. அதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றம் தொடர்ந்து நடத்தப்பட்டு வந்த விசாரணையில் அமலாக்கத்துறை ஏற்கனவே பொன்முடி மீது வழக்குகள் போட்டிருக்காங்க. பட் இருந்தாலுமே லஞ்ச ஒழிப்புத்துறை அவர் மீது ஃபர்ஸ்ட் வழக்கு போட்டாங்க. அவங்களிடம் நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, அமைச்சர் பொன்முடி மீது இருக்கக்கூடிய அனைத்து வழக்குகளின் அனைத்து ஆவணங்களையுமே பட்டியலிட்டு நீதிமன்றத்தில் நீங்கள் தாக்கல் செய்யணும் என அதிரடியாக உத்தரவு பிறப்பிச்சிருந்த நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை கொடுக்கப்பட்ட வாக்குமூலங்களை பார்த்து அமைச்சர் பொன்முடி அவர்கள் எந்த அளவுக்கு குற்றங்களை செஞ்சிருக்காரு, எந்த அளவுக்கு சொத்துக்களை சேர்த்திருக்காரு என்பதை முழுவதுமாக நீதிபதி அவர்கள் விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. அதனைத் தொடர்ந்து தான் இப்போ பொன்முடி அவர்களின் வழக்கில் ஏன் அதிரடியாக திருப்பங்கள் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையில் அதிரடியாக அமைச்சர் பொன்முடி மீது எந்த ஒரு தவறும் இல்லைன்னு சொல்லி அதிரடியாக அவரதையும் அவரது மனைவியும் உடனடியாக வேலூர் நீதிமன்றம் விடுதலை கொடுத்தாங்க. அதனைத் தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தில் போடப்பட்ட வழக்கை ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் விசாரணை நடத்தப்பட்டிருந்த நிலையில் திடீரென இந்த வழக்கில் உடனடியாக அவசரமாக நீதிபதியை மாற்றப்பட்டு அந்த நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் இந்த வழக்கில் தரமான ஒரு தீர்ப்பு, அமைச்சர் பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்ட நிலையில் உடனடியாக இதனை எதிர்த்து மேல்முறையீடு செஞ்சாங்க. உச்சநீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட 5 வழக்கறிஞர்களை கொண்டு ஆலோசனை நடத்தப்பட்டு அந்த ஆலோசனையில் என்னென்ன பண்ணால் எப்படிலாம் வாதத்தை வச்சா நமக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கும்னு சொல்லி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான 5 வழக்கறிஞர்கள் களத்தில் இறங்கினார் அமைச்சர் பொன்முடி அவர்கள். அவங்களுடைய சேலரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு வழக்கறிஞர்களுக்கும் 50 லட்சம் ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டதாகவும் தகவல் வெளியானது. அதனைத் தொடர்ந்து அந்த 5 வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் காலம் இறங்கின உடனே நீதிபதி அவர்கள் ஆடி போயிட்டார். எதுக்காக இந்த வழக்கில் இத்தனை வழக்கறிஞர்கள் சொல்லி அதுக்கப்புறம் நடத்தப்பட்ட விசாரணையும் சரி, இவங்க கேட்கப்பட்ட கேள்விகளும் சரி, வாதத்தையும் சரி வைத்துக் கொண்டுதான் அமைச்சர் பொன்முடி மீது எந்த ஒரு தவறும் இல்லைன்னு சொல்லி உடனடியாக கைது ரத்து செய்யறேன்னு சொல்லி அதிரடியாக அவருக்கு ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். இப்போ அந்த வழக்கில் புதிய திருப்பமாக பொன்முடி அவர்கள் செய்ததில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு முக்கிய ஆவணங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருப்பதாகவும் அதனைத் தொடர்ந்து அமைச்சர் பொன்முடி அவர்கள் வெளியே இருந்தால் கண்டிப்பாக இந்த எவிடன்ஸுக்கு மிகப்பெரிய ஆபத்து வரப்போவதாகவும் அதனைத் தொடர்ந்து கண்டிப்பாக அமைச்சர் பொன்முடி அவர்களின் ஜாமீனை உடனடியாக ரத்து செய்து அவரை சிறையில் அடைப்பதற்கான அனைத்து நடவடிக்கையும் உச்சநீதிமன்றம் எடுக்க வேண்டும் என தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் வழக்கு போடப்பட்டுள்ளதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக அமைச்சர் பொன்முடிக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்புன்னு கூட சொல்லலாம். ஏனென்றால் இப்போதான் அவர் ஜாலியாக வெளியே வந்திருக்கும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனால் பட் இப்போ எதிர்பாராத விதமாக இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கு. அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலுக்காக திமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர்களும் களத்தில் இறங்கி போட்டுட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ற மக்களை தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் அமைச்சர் பொன்முடியின் வழக்கில் ஏற்பட்ட திருப்பத்தை உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.